இன்னைக்கு காலையில ஒரு 5:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன். 5:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி எங்கடா கிளம்புறேன்னு கேட்டீங்கன்னா, வேற எங்க கால்பந்து ட்ரைனிங்க்கு தான். சாப்பிடறதுக்கு காலையில வீட்ல வேற எதுவும் இல்ல. அதனால ஒரு பண்ணை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு 5:45 மணி போல வீட்ல இருந்து கிரவுண்ட் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பாக்குற பாதி பேருக்கு சந்தேகமா இருக்கும், நீ மேட்ச்னா தான்டா காலையில ஏஞ்சி கிளம்புவ, பிராக்டிஸ்க்குலாம் காலைல போக மாட்டியே அப்படின்னு. பட் இன்னைக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அண்ணன் தான். அண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா, கால்பந்துல நம்மளுக்கு சீனியருக்கு சீனியர், அதாவது சூப்பர் சீனியர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சில காரணத்தால கால்பந்து விளையாடுறத டோட்டலா விட்டாரு. பட் இப்ப திரும்பவும் கம்பேக் கொடுக்க வந்திருக்காரு. நான்லாம் என்ன நினைச்சேன்னா, சரி அண்ணன் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது, பாஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் வைப்பாரு நினைச்சேன். ஆனா மனுஷன் ஒரு பாசிங் சும்மா நறுக்கு நறுக்குன்னு வச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஃபுல்லாவே பாசிங் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தோம். ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், பேசிக்ல இருந்தே பண்ணிட்டு போலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஷார்ட் பாஸ் எல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் லாங் பாஸ் ஆடிட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு போறோம். ஒரு பெரிய வெடிகுண்டு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு தான் இந்த இடம் கிரவுண்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா லேண்ட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோகத்துல வீட்டுக்கு வந்து முஸ்லி சாப்பிட்டு பாக்குறேன். ஒரு ஹாப்பியான விஷயம், யூடியூப்ல இன்னைக்கு 98,000 சப்ஸ்கிரைபர் போட்டாச்சு. 98K சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பசங்க மோட்டு 10 எடுத்து தண்ணியை ஊற்றி வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நேரம் உலாத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கவனிச்சேன், பயோல 20ன்னு இருக்காது, 21 மாத்தவே இல்லை. அதை மாத்திட்டு மதியத்துக்கு போட்டிருந்த ஜெஸ்ஸிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கி ஒரு 4 மணி பக்கம் தான் ஏஞ்சேன். அப்படியே ஏஞ்ச கையோட போய் ஒரு ஸ்நானத்தை போட்டு சுகர் வலியை சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு டபுள் தமாக்கா, காலையில ட்ரைனிங் இருக்கு, நைட்டு மேட்சும் இருக்கு. ஸோ இப்போ போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.